அதுதான் பொய் கெட்டு மெய்யாகும். பொய் கெட்டு மெய்யாகும் போது நம் நிலை எப்படி இருக்கும், அதை உணர்ந்தால் மட்டுமே பொய் கெட்டு மெய் ஆனோமா இல்லையா என்பதை உணர முடியும். ஆக நம்மை இந்த குழுவாக இணைத்த குருஞான சம்பந்த பெருமானின் சீரடிகளை அடியேன் சிறுமேற்கொண்டு இன்று குரு வரலாறு சிந்தித்து, ஏனெனில் எனக்கு எங்களுடைய ஆடுரையா அவர்கள், அவர் என் குருநாதர் சொன்னா அடிச்சு போடுவார் குருநாதாங்க. இங்க ஆசானை சந்தித்த பொழுது என்னை அப்பெல்லாம் வசதி கிடையாது வீட்டுல. காந்தி மந்திராதன் அப்படின்னு ஒரு திருநெல்வேலியில இருந்து எங்க ஒரு தெர்மல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தார். அவர் அதற்கு அந்த சமயத்திலே ஈரோட்டில் விஜயமங்கலத்து ஐயா என்ற ஒரு ஐயா என்னை சைவத்தை பற்றி எல்லாம் சிந்திக்க வைத்து நிறைய அவரை பற்றி ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இடையிலே ஒரு நாள் எங்களுடைய ஊருக்கு காந்தி மந்திரநாதன் அப்படின்னு ஒரு ஐயா தெருமல்ல ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவருடைய ஆசான் எளியனுடைய ஆசான் நம்முடைய ஆடுரை அவர்கள் அவரை சந்திக்க வேண்டும் என்று கூற, என்னை ஐயா நாச்சிம விஜயமங்கலத்து ஐயா என்கின்ற நாச்சிமுத்து ஐயா அவர்கள் என்னை பல முறை, ஏன்னா விஜயமங்கலத்து ஐயானா 2-3 பேர் இருக்காங்க. அதுல எங்க ஐயா மட்டுமே சைவம் நெருங்கின்றவர், மற்றெல்லாம் சைவம் விற்பவர்கள். அதனால இங்க பேரை குறிப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப ஐயா என்ன பண்ணாருன்னா, காந்தி மந்திரன் ஐயாவே எங்க விஜயமங்கலத்து ஐயா நாச்சிமுத்து ஐயா வீட்டுக்கு கூட்டி போனோம். சரி வாங்க, மதுரையா வகுப்பு எடுக்கிறாரு, நம்ம போலாம் அப்படின்ட்டு. ஏன்னா குருவின் குரு குருஞான சம்பந்தர் என்னுடைய ஆசானுடைய ஆசான். அப்படி ஆக முதலில் நம்முடைய வீட்டுல அப்பா அம்மாவை அறிமுகப்படுத்தி பிறகு ஆசிரியர் அறிமுகப்படுத்துவது போல இங்கே இந்த சம்பவத்தை குறிப்பிட வேண்டி கட்டாயமாகிறது. அவ்வழியிலே என்னுடைய பேர் கருணையினால் நான் அடியேன் எங்களுடைய நாச்சிமுத்து ஐயா காந்திமனையா 3 பேரும் முதல் முறையா ஆடுரையா அவங்க வீட்டுக்கு அவங்க வகுப்பெடு விஜிடி வேலுன்னு ஒரு அண்ணா ஈரோடு தர்மாஸ்பத்திரிக்கு எதுக்க ஒரு வீட்டு மாடியில வகுப்பு. அடியேன் காந்தி மந்திரநாதன் ஐயா விஜயமங்கலத்து ஐயா எல்லாம் போறோம். போகும் பொழுது ஐயா வகுப்பு எடுத்து கொண்டிருந்தார். கூலையா கையில ஒரு பஸ் சீட்டுக்காரில் தைச்சு பையன் மாட்டிட்டு எங்க முன்னால ஒரு பெருசு போச்சு. போனதும் ஐயா இவருதான் அவரா அப்படி கேட்டேன் ஐயா கிட்ட. அப்ப விஜயமங்கலத்து ஐயா சொன்னாங்க, அவரே இவர் அப்படின்னு மேல கையை காட்டி ஐயாவை காட்டினாரு. அப்புறம் உள்ள போனதும் எல்லாம் உட்கார்ந்தாங்க. ஐயாவுக்கு எல்லாம் சிவாயம் சொல்லிட்டு உட்கார்ந்தாங்க. ஐயா எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்க்கைன்னு வாழ்த்திட்டு அடியனை பார்த்தார். என்ன விஜயமங்கலத்தாரே, யாரு பையன் அப்படின்னாரு. ஐயா இது போல நடந்தது, இப்படி வந்த ஒரு பையன் இங்கே வகுப்பு வர நான் கூப்பிட்டு. அப்படியா, சரி கண்ணு, நான் வகுப்பு வரக்குள்ள வெளியே அந்த முல்லை செடியில ஒரே ஒரு பூ மட்டும் என்ன மேல மோதி 2-3 தடவை மோதிச்சு. அடுடா, நானும் வகுப்பு கேட்க வரேன், இங்கே விட்டு போறேன்னு கேட்ட மாதிரி இருந்தது. மனசு தாங்கல, இந்த பூவை பறிச்சுட்டு வந்தாரு. அந்த மல்லிகை பறிச்சு போய் கொடுத்ததும் ஐயா அதை பார்த்துட்டு, இந்த நறுமணத்தை போல சைவ மனம் உனக்கு உன்னுடைய வார்த்தையில் மணக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பூவை வாங்கிட்டாரு. வார்த்தை பாருங்க, நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், பூ வாங்கி நிறைய முறை வாங்கி டபால்னு சாமிகிட்ட போட்டுருவாங்க. அவரை பவ்யமா பிடிச்சு, ஆஹா இறைவனை போல தூய்மையாக இந்த மல்லிகைப்பூ இருக்கிறது, இறைவன் எப்படி அன்பு மனம் கல்கிறாரோ அது போல அன்பினால் மனத்தை வீசி நம்ம எல்லாம் கவருது இல்லையா, இதுவும் சிவம்தான் அப்படின்னு பவ்யமா வாங்கி ஐயா அங்க ஒரு கைலாசநாதர் படம் இருக்கும், அந்த கைலாசநாதர் போட்டோல வச்சுட்டாங்க. வச்சுட்டு அப்படியே பார்த்தாரு. என்ன காந்தி மந்திரநாதன் திருநெல்வேலி தானே அப்படின்னாரு ஐயா பார்த்து. ஆமாங்கய்யா, மேட்டூர் வேலையா வந்துட்டேன் இங்கே ஐயா, ஏதாவது சிரமமா இல்லை, நல்லா இருக்காங்க கேட்டாங்க. கேட்டுட்டு விஜயமங்கலத்தாரே பையன் யாரு அப்படின்னா, உங்ககிட்ட ஏற்கனவே என்னை பத்தி சொல்லியிருக்கீங்கய்யா, இவர் சிவனடியாரா? அவங்க சொன்ன விதம் எனக்கு
அந்த திருவாசத்துல முன்னாடி திருநீரே பூசப்பட்டேன், நடிகாரில் ஏசப்பட்டேன் அப்படி என்ன அப்படி அந்த அந்த பையனா இவன். ஓ அப்படியா, கண்ணே சிவனடியார்னா என்ன அப்படின்னாரு ஆடூர் ஐயா. என்ன வந்து ஒரு கெத்தான எப்பவுமே சொக்கிற ஒரு கெத்து ஐயா. எங்க ஊர்ல ஏன்னா சிவனுக்கு தண்ணி ஊத்துறோம், அதனால ஊருக்காரங்களாம் எங்களை சிவனடியாருன்னு சொல்றாங்க, அதனால நான் சிவனடியார் அப்படின்னு. நீ கும்பிடுற சாமி எத்தகைய சிறப்புடையவர் தெரியுமான்னாரு. அதெல்லாம் தெரியாதுங்க, எங்க தாத்தன் டேம்ல இருந்து கொண்டாந்து எங்க ஒரு கோயில அடிக்க வச்சு போயிட்டா, எடுத்து தண்ணி ஊத்திட்டு இருக்கோம். ஓஹோ அப்படியா, இது உன் கண்ணோட்டம். இந்த ஆடூரான அந்த கோயிலை பார்த்திருக்கேன் சிறு வயசுல. 14 ஏக்கர் மதுரைக்கிணையான ஆலயம் மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன் அமைச்சது. தமிழகமால காவிரியில தன்னுடைய 14 ஏக்கர் கோயில் சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு உங்க சாமி நீங்க எல்லாம் பிறவி எடுத்து வந்து தண்ணி ஊற்றிய அலங்காரம் பண்ணணும்னு எத்தனை வருஷமா எத்தனை பிறவியில கேட்டீங்களோ கோயில் டேம்ல போய் அடிச்சுட்டு வந்து மண்டபத்து மகாராஜாவா உட்கார வச்சிருக்கீங்க. நானும் பார்த்துருக்கேன் உன்ன கோயில்ல, மிக்க மகிழ்ச்சி. காவிரி எவ்வாறு பறந்து சென்ற இடமெல்லாம் சிறப்புடன் நல்லறை வாழ வைக்கிறது, அது போல வேறு சொக்கநாதருடைய அடியாராகிய நீ என்ன செய்யறாரு அதெல்லாம் தெரியாதுக்கியா. ஐயா கூப்பிட்டாரு வகுப்பு. இந்த காவிரி போல எல்லா இடத்துலயும் சைவ பயிர் வளர்க்கறதுக்கு உனக்கு திருவருள் உண்டாகட்டும்னாரு ஒரு வார்த்தை. அப்பெல்லாம் ஒன்றும் மீனிங் புரியல, மீனிங்லெஸ் வேர்டா தான் இருந்தது. அடுத்த வகுப்புக்குள்ள போயிட்டாங்க. போனா எனக்கு எடுக்கப்பட்ட முதல் வகுப்பு எனக்கு ஒரே ஒரு அப்ப வந்து என்னென்ன தெரியும்னா, கடைவனையினை கருணையினால் கலந்தான்னு ஒரு திருவாசகம் தெரியும், அப்புறம் தோடுடைய செவியன் தெரியும், அப்புறம் திரு இசைப்பா ஒளி உலர் விளக்கு, அப்புறமேட்டும் மண்ணுகத்தில்லை, அப்புறம் வேதநெறி தலைத்தோங்க. ஒரு 5 பாடல் தான் தெரியும், அவ்வளவுதான் தெரியும், அதுக்கு மேல தெரியாது. எங்க தாத்தா நிறைய புத்தகம் வச்சிருப்பாங்க. ஐயோ வேலை வெட்டில இதெல்லாம் படிச்சா சோத்துக்கு ஆகணும் அப்படின்னா டைலாக் அடிச்சு முட்டாள்தனமா தெரிஞ்ச பருவத்துல இப்படி கொண்டாந்து எங்க தாத்தா பாட்டியெல்லாம் சேர்த்த பிறகு இப்படி ஒரு சம்பவம் நிகழுது. அப்ப எனக்கு எடுக்கப்பட்ட பாடல் என்னன்னா, பரவரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னி பரவரக்கண்டு ஆராய். அப்படி ஒரு அருமையான பாடல். ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, செய் நன்றி குன்றாதே, ஏங்கி விளையாதது அப்படின்ட்டு ஒரு 4 வரியை சொல்லிட்டு ஒரு பரபரக்க வேண்டாம். அதுக்கு வகுப்பு எடுத்தாரு. மத்தியானம் 2:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் வகுப்பு எடுத்துச்சு. வகுப்பு தொடங்கும் பொழுது 40 பேர் இருந்தோம். வகுப்பு முடிகிற அடியே உங்களுக்கு ராசிமுத்து ஐயா, காந்திவனம் 3 பேரை எங்க ஆசான் 4 பேர் தான் இருந்தோம். இவர் என்ன வகுப்பெடுக்கல அப்படியே பார்ப்பாரு, என்ன கைலாஷ் வேலை இருக்கா, சரி கிளம்பு, இருமணப்பட்டு வகுப்பு கேட்குற கிளம்பு அதையாவது உருப்படியா செய். என்ன தேன்மொழி என்னம்மா, சரி பிள்ளைங்களாம் வந்துருமா ஸ்கூல்ல இருந்து, கிளம்பு. அதாவது நான் வகுப்பு எடுக்கிறேன்னு நீ உட்கார்ந்து கேட்கணும்னு சொல்ல மாட்டேன். அவங்க குறிப்பறிந்து அவங்க வெளியே அனுப்பிச்சிருவார். அவங்கள அப்பாடின்னு போவாங்க. ஏன்னா இருமணப்பட்டு சிந்திக்க கூடியது அல்ல சைவம் அப்படி ஐயா சொல்லுவாங்க. அப்ப ஐயா அவர்கள் வந்து சரி இந்த பாடல் அவங்க எல்லாம் போயிட்டாங்க, நாங்க 3 பேர் இருந்தோமா. அப்ப ஐயா வந்து, கண்ணு இது வந்து சிவபோகசாரம் என்று இந்த நூலுக்கு பெயர். சிவபெருமானை அனுபவிக்கும் ஆன்மா இந்த நிலையிலே இருக்கும் அப்படின்னு நமக்கு தெளிவாக உணர்த்தக்கூடிய புத்தகம் இது, நூல் இது. அம்மா யாரோ மைக் ஆன் பண்ணிருக்கீங்கம்மா. விநாயகர் படம் வீட்டுல பாருங்க. அப்ப அங்கு இந்த நூல் அத்தன்மைய சிறப்புடையது. சிவம் கூட்டல் போகம் கூட்டல் சார். சிவபெருமானத்தை போகம் அனுபவிக்கும் பொழுது அந்த தன்மை எப்படி ஆன்மாவுக்கு இருக்குன்னு விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான நூல். 139 திருப்பாடல்களை உடையது கண்ணு. பரவாயில்ல, நீ ரொம்ப, நானும் வந்ததுன்னு பாக்குறேன், எல்லாரையும் இப்படி இப்படி பார்த்துக்கிட்டு பரபரப்பாக இருக்க, பரபரக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஐயா இன்னொரு 1/4 மணி நேரம் வரலாறு சொல்லலாமா? 1/4 மணி நேரத்துல முடியாது, ஏன்னா அவரு
அப்பா அம்மா செய்த தவம் அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கார்காத்த வேளாளர். ஏன்னா இந்த கார்காத்த வேளாளருக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு. இன்னைக்கெல்லாம் கறி திண்டு தெரியுதுங்க முட்டாளுங்க. ஆனா இந்த கார் என்றால் மேகம். மேகத்தை விடாது பொழியணும்னா பூமியில பசுமை இருக்கணும். பசுமை இருந்தாதான் மேகம் மழையை பொழிய செய்யும். ஆக இந்த உலகம் படைத்த பொழுது ஐயன் அளந்தபடி ஐயன் பெருமான் நம்பெருமான் இருநாளி நெல்லை எடுத்து பார்வதி தேவியிடம் அம்மா இதை பயிரிட்டு எல்லா உயிர்களுக்கும் உணவாக பயன்படும்படி பார்த்துக்கொள்ளு கொடுக்குறாங்க. அப்ப அம்மா அந்த சைவ நெறி நின்ற, ஏன்னா தமிழகத்துல சைவம் மட்டும்தான் இருக்கு, சைவம் மட்டும்தான் இருந்திருக்கு. இல்லைன்னா திருக்குறள்ல கொல்லாமை எல்லாம் வந்திருக்காது. திருவள்ளுவர் வந்தப்பெல்லாம் கொள்ளுதல் வந்துருச்சாட்டுறது. இந்த சமணர் கூட சைவம் தான், புத்தி சைவம். அந்த தமிழகத்தின் இருண்ட காலம்னு கலைப்பிரல் காலம். அப்ப இந்த மாமிசம் எல்லாம் உள்ள போகுது. இப்ப எப்படி தெருக்கு பிரியாணி விற்கிறானுங்க அது மாதிரி. அப்ப அந்த தோன்றிய காலத்து சைவம் மட்டும் அன்பு மட்டும்தானே இருந்திருக்கும். அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த இருநாளி நெல்ல அந்த சைவ வேளாளரிடம் கொடுத்து, அது ஜாதி கிடையாது, வேடிக்கையான விஷயம், அது ஒரு ஜாதின்னு சொல்லிட்டு லூசுங்க தெரியுதுங்க. அப்புறம் அம்மா யாரு கொடுப்பா? பிள்ளைகளுக்கு கொடுப்பா இல்லையா? அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து இதை வெள்ளாமை செய்து எல்லோருக்கும் கொடுங்க அப்படின்னு அம்பிகையால் நெல் கைவாங்க பெற்று இந்த வான்முகில் வளாது பொழிய கார்காத்த மேகங்கள் தொடர்ந்து பொழியும் வண்ணம் பூமியை பசுமையாக வைத்திருந்த அந்த வேளாளர். அதனாலதான் அந்த மரபுல நிறைய நீங்க பாத்தீங்களா, திருமடங்கள்லயே திருவாவடுதுறை, தருமபுரம், திருப்பனந்தாள், மதுரை எல்லாமே அந்த கார்காத்தார் மரபை சார்ந்தவங்கன்னா ஆதீனங்களா தொன்று தொட்டு இருந்திருப்பாங்க. ஆச்சரியமான ஒரு உண்மை. ஏன்னா பிற உயிர் பேணி சைவம் காத்து திருநெல்வேலி சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் இல்லைன்னா நிறைய நூல்கள் கிடைச்சே இருக்காது. அப்படி அந்த திருநெல்வேலி சைவம் வாழும் பூமி, அது பெரிய கதை. அப்படி இருக்கட்டும், இங்க சப்ஜெக்டுக்கு வருவோம். அப்ப ஐயா சொன்னாரு, அந்த கார்காத்த வேளாண் மரபிலே சுப்பிரமணியம் என்ற ஒரு ஐயாவுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் ஒரு குழந்தை பிறக்கு. அவங்களுக்கு இறைவனுடைய ஆசையால் ஒரு குழந்தை பிறக்கிறது. இந்த குழந்தை ஞானசம்பந்தர் அவருடைய தந்தையாருக்கு சைவத்தை காட்டியது போல தங்களுக்கு ஞானத்தை தரக்கூடியதாகவும், ஞானசம்பந்தனை போல அருளோடு விளங்க வேண்டும், ஞானத்தை மக்களுக்கு ஆன்மாவை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் அந்த குழந்தைக்கு ஞான சம்பந்தன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. என்ன, நம்ம சைவத்துல 3 ஞான சம்பந்தர் உண்டு. திருஞான சம்பந்தர், மறைஞான சம்பந்தர், குருஞான சம்பந்தர், 3 சம்பந்தர்கள் இருக்காங்க. வேடிக்கை அற்புதமான இந்த 3 பேரும் மிகப்பெரிய ஒரு வரலாறு படைச்சிருப்பாங்க ஆன்மாக்களை தெளிவுபடுத்துறதுல. அப்படி அந்த குழந்தை பிறந்துருச்சு. பிறந்து வளர்ந்ததுக்கு அந்த குழந்தையை அவங்க எங்க கூட்டி போறாங்கன்னா, நம்ம குழந்தைகள்லாம் பிறந்தா மொட்டை அடிக்கிற குலதெய்வம் கோயில் கூட்டி போவோம் இல்லையா? அதுபோல அந்த குழந்தைய என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுடைய குலதெய்வம் மீனாட்சி சொக்கநாதர். யாரு? மதுரையில இருக்கிற மீனாட்சி சொக்கநாதர் இவங்களுடைய குலதெய்வம். நம்முடைய குருஞான சம்பந்தருடைய தாயார் பெயர் மீனாட்சி அம்மை. ஆக அவங்க குலதெய்வ கோயிலுக்கு அவங்கள கூட்டிட்டு போறாங்க. போச்சு, எல்லாம் போனாங்க, மொட்டையெல்லாம் அடிச்சாங்க. மறைஞான சம்பந்தருக்கு நம்முடைய ஞான சம்பந்தர், ஞான சம்பந்தனே வச்சுக்கணும், இன்னும் குருஞான சம்பந்தர் ஆகல. இந்த ஞான சம்பந்த பிள்ளை என்ன பண்ணது, அவங்க அப்பா அம்மா பார்த்து கோயிலில் பிடிச்சு வச்சிருக்கு. அந்த சொக்கநாதர் அப்பா அம்மா, மீனாட்சி அம்மா எல்லாம் அப்படி அதுக்கு ஒரு பற்று வந்துருச்சு. சரிடா கண்ணே, எல்லாம் ஊருக்கு போகலாம் வாடா அப்படின்னு அப்பா அம்மா கூப்பிடும் பொழுது அந்த குழந்தை சொல்லுது, அம்மா நீங்கள் இந்த உடலுக்கு தான் அப்பா அம்மா, என் உயிர் தந்தையாகிய மீனாட்சி அன்னையிடமும் சொக்கநாதரிடமும் நான் இருந்து விழுந்தேன், நீங்க புறப்படுங்க.
நம்மளா இருந்தா என்ன, தேன்மொழி அம்மா வந்து 4 இழுப்பு இழுத்து பெரிய ஞான சம்பந்தரா நீ, என்ன கைலாசா இருந்த கைலாசம் அப்படி யாரா இருந்தாலும் 4 இழுப்பு இழுத்து வீட்டுக்கு கூட்டி போயிடுவோம்ல. இந்த வயசுல உனக்கு என்னடா பக்தி, வா வந்து படிப்பை பாருன்னு. ஆனா அவங்க அப்படி சொல்லல. ஏன்னா அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கிட்டது சைவத்துக்காக. சைவம் இன்னும் ஞான நெறியை கொண்டு போறதுக்கு குழந்தையை பெற்றுக்கிட்டாங்க. நம்ம சொத்தை அடகாக்கிறதுக்கும் நோயை அடகாக்கிறதுக்கும் அந்த பாரம்பரியமான நோய் மற்றும் இந்த பற்றுக்களை உருவாக்கத்தான் பிள்ளை பெற்றுக்கிறோம். ஆனா அவங்க உயர்நிலையில இருந்து பெற்றுனால் அந்த குழந்தைய என்ன செய்யறாங்க, அங்கேயே விட்டுட்டாங்க. சரிடா கண்ணு, உன் விருப்பம் அதுவாயின் இங்கேயே இரு அப்படின்ட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் ஆகுது. அங்க இப்பெல்லாம் பொற்றாமரை குளத்துல இறங்கவே அனுமதி கிடையாது, நம்ம ஆளுங்க பண்ற சேட்டைக்கு. அப்பெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு 76 அந்த காலகட்டங்களில் நான் பொற்றாமரை குளத்தில் நீராடி இருக்கேன். அதுக்கு பிறகு 86 87க்கு பிறகு அந்த ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கு பிறகுதான் அதை தடை பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்க என்ன நடந்ததுன்னா, குருஞான சம்பந்தர் அங்க போறாரு. காலையில எழுந்து குளிச்சு பொற்றாமரை குளத்துல நீராடிட்டு இருக்கும்போது அங்க நிறைய அன்பர்கள் ஆன்மநாயகர் ஆகிய ஒரு சிறு சிவலிங்கத்தை வைத்து தனக்குள் இருக்கும் இறைவனை எழுந்தழைக்குது, பூஜைப்படியெல்லாம் பார்க்குது. இந்த குழந்தை பார்த்ததும், குழந்தைங்கன்னா பொம்மை வச்சு விளையாட ஆசை வரும் இல்லையா? ஐயோ இவ்வளவு பெரிய ஆளுங்களே இப்படி ஒரு பொம்மையை வச்சுட்டு பூஜை பண்றாங்களே, எனக்கும் வேணும் அப்படின்றது என்ன வந்துச்சு. நேரா போய் அவங்க அப்பா யாருங்க, மீனாட்சியும் சொக்கநாதரும். அந்த மீனாட்சி கிட்டையும் சொக்கனார்கிட்டையும் போய், அம்மா எனக்கு அந்த நானும் இவங்களாட்டம் சிவ பூஜை பண்ணணும், எனக்கும் இது மாதிரி ஒரு பொம்மை வேணும், எனக்கும் இப்படி ஒரு சிவலிங்கம் வேணும்லாம் கேட்டிருக்காது. ஏன்னா ஒரு 5 வயசுல அவ்வளோ தெளிவு வந்து கேட்கும் அளவுக்கு அதனுடைய சூழல் இல்லை. அப்ப கேட்டதும் சாமி அந்த இரவு அங்கேயே குழந்தை படுத்துட்டு கோயிலில் கொடுக்குற உண்டை கட்டி சோறத்துன்ட்டு தூங்கிடுது. அன்று இரவு கனவு. அந்த கனவுல பாத்தீங்களா, பெருமான் நம்ம சொக்கனா இருக்கார் இல்லையா, அவர் தானே எங்க ஆனசம்பந்தருக்கு அப்பா. பிள்ளை ஏதாவது நினைச்சிட்டு படுத்தா அப்பா நேர்ல வரலன்னா கனவுல வர்ற மாதிரி கனவுல வந்து, ஞான சம்பந்தா கவலைப்படாது, நீ வழிபடுவதற்காக நானே உனக்கு பிடித்தமான வடிவத்திலே அந்த பொற்றாமரை குளத்தின் ஈசான மூலையிலே மூழ்கி நான் அங்கே இருக்கிறேன், உன்னுடைய பூஜை பெட்டியுடன் நான் அங்கே இருக்கிறேன், காலையில் எடுத்துக்கொள் அப்படிங்கிறார். பொழுது விடிஞ்சது. நம்ம குழந்தை விடிஞ்சதுன்னா நம்ம நாட்டம் இலைமுக்கல் அப்படி ஏந்திரிக்கிறது கிடையாது. அப்பெல்லாம் நாங்களாம் எங்கள் வீட்டில் மரங்கள்லாம் ஆலமரத்து பறவைகள்லாம் கத்த ஆரம்பித்தா நாங்களாம் விழிச்சிருவோம். ஆக அதுபோல் ஒரு 4-5 மணிக்கு எழுந்துட்டு அந்த குழந்தை நீராட போகுது. ஈசான்ய மூலையில் இறங்கி அங்கிருந்து பார்க்குது, அந்த இடத்துல ஒரு பூஜை பெட்டி, அதுக்குள்ள ஒரு அழகான சொக்கநாதர். தருமபுரத்தில் இருக்கிற சொக்கநாதருடைய திருமேனியின் பெயர் அழகிய சொக்கநாதர். அந்த பேர் மடத்துல இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் தெரியாது, சொக்கநாதர்பாங்க. மடாதிபதியில அவர் சொக்கநாத திருமூர்த்தம்னு சொல்லுவாங்க, அழகிய சொக்கநாதர்னு சொல்ல மாட்டாங்க. அது ஒரு ஏன் அந்த வரலாறு அப்படி மாறி போச்சு தெரியல. ஆனா அவருக்கு அழகிய சொக்கநாதர்னு பேரு. சொக்கர்னாவே அழகு, அழகிய சொக்கன்னா அழகில் அழகு, அழகிற்கு தலைவர். அப்படி இந்த குழந்தை எடுத்துச்சு, ஆகா எடுத்துட்டமே, சரி எப்படி பூஜை பண்றது, பாக்குது எல்லாம் இப்படி இப்படிங்கிறாங்க, கையை இப்படிங்கிறாங்க, இப்படி முத்திரை காட்டுறாங்க, எதுவும் காட்டுறாங்க, இதுக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்றது, எப்படி பூஜை பண்றது, சரி அப்பா கிட்டே கேட்போம் அப்படின்ட்டு நேரா போய் நம்பெருமான் கிட்ட, அப்போ அப்படின்னு ஆடுரை எனக்கு சொன்ன விதத்துல அப்படியே சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. என்னது அப்போ அப்படின்னாரா, இலை என்ன அப்படின்னாரா, சாமி ஏன்னா அந்த இலையெல்லாம் வந்து அந்த பகுதி பாசை என்ன, எப்போ எப்படி இந்த பூஜை பண்ணது, எனக்கு குரு வேணுமே அப்படின்னு கேட்டது. குரு வேணுமா, ஆமா இல்ல அப்படின்ட்டு சிரிச்சுட்டு, சாமி நீங்க இருந்து திருவாரூர்
அந்த இரவு கனவு அப்ப கனவுல நடக்குது எல்லாம் குருஞான சம்பந்தருக்கு. பூஜை பெட்டி எடுத்தாரு, ஏதோ தண்ணியில் நினைச்சாரு, இரவாச்சு தலைமாட்டில் வச்சு படுத்து தூங்கிட்டாரு போலும். அவர் கனவுல வந்து, பெருமான் நீ திருவாரூர் போ, அங்க கமலை ஞான பிரகாசன்னு ஒரு அன்பன் இருக்கான், அவன்கிட்ட நீ போய் உபதேசம் வாங்கிக்க கிளம்புன்ட்டாரு. இவருக்கா திடுக்குன்னு முழிக்கிறாரு. ஐயோ, திருவாரூர் ரொம்ப தூரமாச்சு, எப்படி நடக்குது அப்படி யோசிக்கல. சொக்கநாதர் பெரும் அப்பா அம்மா உங்களை பிரிஞ்சு நான் எப்படி அங்க போவேன், என்ன பண்ணுவேன்? சரி, உங்களுடைய அருள், நான் இந்த உடல் தந்து தாய் தந்தரை பிரிந்தது போல உயிர் தந்தை ஆகிய அப்படின்னு அவர் ஆரம்பிக்கவே அசரியரி கேட்டுதான், அன்பனே, கண்ணுக்குட்டி, ஞான சவுந்தா, உன் கூடவே நான் வரேன்டா என்ன அப்படின்னு அவர் கூட கிளம்பிட்டாராம் சாமி. அதனாலதான் மதுரையில வந்து மீனாட்சி சொக்கநாதர் ஆலயம்னு 3 பேர் இருந்தாலும் கூட மீனாட்சி அம்மன் அன்னை பேர் மட்டும்தான் விளங்கும். பகல் பொழுது முழுக்க தர்மபுரத்துல அருளாட்சி செய்யற சொக்கநாத பெருமான். அங்க உச்சிகாலம் பூஜை வாங்கிட்டு அர்த்தஜாமத்து தான் மதுரைக்கு ரிட்டர்ன் வராது சாமி. அதனால மதுரையில சொக்கநாத பெருமானுடைய திருமேனி மாலையிலும் காலையிலும் நீங்க தரிசனம் பண்றப்போ ஒரு கெத்து கம்பீரம் இருக்கும். நீங்க இடைப்பட்ட நேரத்துல காலையில ஒரு 8 மணிக்கு மேல சாயங்காலம் சாயரட்சி வரைக்கும் பாத்தீங்களா, அந்த அர்த்தஜாமம் வரைக்கும் ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்காது. தலைவர் அங்க பிள்ளை கூட போயிட்டார், குருஞான சம்பந்தர் கூட. எங்க அப்படியே கிளம்பிட்டார் திருவாரூருக்கு. எத்தனை நாளைக்கு இந்த பிள்ளை இவ்வளே ரூல்ஸ் தாங்க முடியல அப்படின்ட்டு ஓடி விட்டார்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அங்க போனாங்க. போயிட்டு பல தலங்களை தரிசித்து கொண்டு திருவாரூர் வராங்க. திருவாரூர் வந்து நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அங்கிருக்கும் மூலத்தினாதரையும் புற்றிடம் கொண்ட பெருமானையும் வழிபட்டு, அன்னை கமலியை வழிபட்டு, அப்படியே எங்கடா இருக்காரு, யாரு கமலை ஞான பிரகாசம் தெரியல, அப்படியே வந்த குழந்தை என்ன பண்ணுது, அங்கிருந்த அன்பர்களிடம் ஐயா இங்க கமலை ஞான பிரகாஷ் அப்படி கேட்டதும் அங்க தட்சிணாமூர்த்தி எம்பெருமான் அப்படியே சுத்திட்டு போடா கண்ணு, அங்க ஒரு தட்சிணாமூர்த்தி எம்பெருமானுக்கு எதுக்கு ஒருத்தர் தியானத்துல இருப்பாரு, தொந்தரவு பண்ணாத, அவரை போய் பாருன்ட்டாரு. அனுப்பிச்சிட்டாங்களா. இவருக்கு கனவுல வந்து அடுத்த வினாடி இந்த சம்பவம் இது திருவாரூர் முன்ன ஒரு நாள் கனவுல வந்தார் இல்லையா, சொக்கநாதர் திருமூர்த்திய கைக்கு வந்து அழகிய சொக்கநாதரா, அப்ப அன்று இரவே கமலை ஞானப்பிரகாச கனவுல போய், அன்பனே ஞானப்பிரகாசா, உன்னை தேடி என் பையன் ஞான சம்பந்தன் வருவான், அவனுக்கு உபதேசம் செய்து மானச பரிச நிர்வாண ஆச்சாரியம் அனுகிரகம் செய்யினார். யாரு? சொக்கநாதர் ஆசான்கிட்ட நாங்கிறாரு. அனுகிரகித்தல்ங்கிறது 2 பேருக்கும் இறைவனுக்கு மட்டும் உரிய வார்த்தை. அது வந்து அனுகிரகம் செய்தல் என்பது 3 பேருக்கு சொந்தமானது. 1 இறை, 2வது நம்ம அப்பா அம்மா, 3வது மெய் கண்ட அந்த மெய்ப்பொருள் உணர்ந்த ஆசான். இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் அனுகிரகம் செய்யக்கூடிய அந்த ஆசீர்வாதம் செய்ய தகுதி உண்டு. ஆக அவனுக்கு ஆசி குரு அப்படின்னு சொல்லி நம்பெருமான் சொல்லியிருக்காரு. அதே போல ஒரு நாள் அப்படியே போறாரு. போய் அங்கே தட்சிணாமூர்த்தி எம்பெருமான் முன்னால அமைதியா நம்ம ஞானப்பிரகாசர் அப்படியே தியானத்துல இருக்காரு. இந்த பையன் போச்சு பார்த்தது, ஜடமுடி சாமியாரா, இவருதான் ஞானப்பிரகாசரோ, ஆகா சொக்கநாதர் வந்து நம்ம அப்பா அனுப்புற அளவுக்கு ஐயா மிக பெரியவர் அப்படின்னு உணர்ந்து கை கட்டி மெய்பொத்தி, கை கட்டி வாய்ப்பத்தி குருநாதர் முன்னால் இருக்கும் பொழுது கையை கட்டி உடல் சிரித்து மூச்சு காத்தோ எச்சையோ குருநாதர் மேல படாத அளவு மூக்கு கிட்டையும் வாய்க்கிட்டையும் கை வச்சுதான் பேசணும். அது வந்து மரபு. குருநாதர்கிட்ட மட்டும் இல்லை, நம்ம அப்பா அம்மா பெரியவங்க யார்கிட்ட பேசினாலும் நம்ம மூச்சு காத்தும் எச்சிலும் எதிராளி மேல படக்கூடாது. அப்படி அதனாலதான் இப்படி ஒரு மாதிரி கை கட்டி குனிந்து
என்ன பேசுறேன்னே தெரியாத மூக்கிட்டி வாய்க்கிட்டி கை வச்சுட்டு பேசுவாங்க திருமடங்கள்ல. அது மடத்துல பழக்கம் உள்ளவங்களுக்கு தெரியும். அது எதுக்கு பண்றோன்னு இப்ப இருக்கிற சிட்டாமுட்டிங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஆனா ஆசான் அவ்வளவு உன்னதமானவர். அவரிடம் நாம் இப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தருவதற்காக குருஞான சம்பந்தர் அமைதியா அப்படியே நம்முடைய கமலை ஞானப்பிரகாச சுவாமிகள் முன்னால அப்படியே நின்றார். குருநாதர் அப்படியே அமைதியா மிக சிறப்பாக இருக்கார். இந்த பிள்ளை பார்த்தது இதுவும் அதே மாதிரி அமைதியா ஆஹா அப்படின்னு வியந்து போய் அங்கே நம்முடைய யாரு நம்முடைய பிள்ளை ஞான சம்பந்தம் இருக்காரு இல்லையா, அவர் என்ன செய்யறாரு, அங்க கமலை ஞான பிரகாசர் முன்னால அப்படியே போய் நின்னுக்கிட்டு ஒரு கணம் கையில இந்த பூஜை பெட்டி பார்க்கிறார். பார்த்த உடனே அவருக்குள்ள குருநாதர் சிவத்தியானத்தில் இருப்பது போல தானும் ஒரு நிலைக்கு தோண வேண்டும் என்று தோன்றியது என்னவோ தெரியல. அவர் பாடுவார், மனதுக்குள்ளே சொல்லிக்கிட்டார், கண்ணுக்கினிய பொருளாகி என் கரத்தில் வந்தாய் இன்னும் அப்படியெல்லாம் ஏதோ ஒரு பாடல்லாம் வெண்பா பாடிட்டு அப்படியே இருக்கார். அந்த நாள் ஒரு சோமவாரம் திங்கட்கிழமை. அங்கே அமைதியாக குருநாதரை பூங்கோயில் உள்ள சித்தீஸ்வரம் தட்சிணாமூர்த்தி சந்நிதியிலே நம்முடைய கமலை ஞானப்பிரகாசரை பார்த்து, காந்தம் இரும்பு பக்கத்துல போனா, காந்தத்துல இரும்பு போனா எப்படி ஈர்க்கப்படுமோ அது போல ஈர்க்கப்பட்டு அமைதியா நிற்கிறார். பிறகு நாளை சிந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்றுவார். ஏனெனில் நம்மை ஆளுடைய ஆசான் நமச்சிவாய வாழ்க ஐயா. அனைவருக்கும்